KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஏன்னா இன்னைக்கு தான் இந்த முத்துக்குமார் காலையில எழுந்திரிச்சோன்னா ஒரு பஞ்சாயத்து போனுச்சு. அதுக்கப்புறமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நீங்க இது டாஸ்க் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமான்னு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே தர்ஷிகா அந்த லவ் போர்ஷன் ஒன்று ஓடுனுச்சு. அப்படியே மைல்டா ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நம்ம அதுக்கடுத்து இந்த கண்டஸ்டன்ட் யாரு என்ன இந்த ஆட்டி நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்வாப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இவரு அருண் வேற சொல்லியிருந்தாரு, நான் உள்ள இன்னைக்கு போக முடியாது, நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா போவேன், இந்த ஆட்டி நீங்க வேற ஆளை மாத்தி விடுங்க, நான் அடுத்த ஆட்டிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பல விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து கடைசியில ஃபுட் டாஸ்க், அந்த ஊட்டி விடுற டாஸ்க் ஒண்ணு அடுத்து முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணும்போது இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு. தம்பி, இந்த சவுண்ட் பிஆர் நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நம்ம சேனல்ல சவுண்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்றோமா? ஆமா, நம்ம சவுண்டுக்கு சப்போர்ட் பண்றோமா? ஏன்னா என்னன்னா இது எல்லா நாளும் போட்டு அவங்கள பத்தி பேசத்தானே செஞ்சிருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமே தெரியல. சவுண்ட் எதுவுமே உள்ள பண்ணலே தான் நம்ம பேசியிருக்கோம். அதாவது சவுண்டுக்கு பிஆர் நீங்க அப்படின்னு சொல்றதையே, அதாவது ரெண்டு குரூப் ஆயிடுச்சு. இப்ப சவுண்ட் சூப்பர்னு சொல்ற ஒரு குரூப், சவுண்டுக்கு பிஆர் நீங்க அப்படின்னு எல்லா சேனல்லையும் போய் கமெண்ட் போடுறதுக்கு ஒரு குரூப், மத்த ஃபேன்ஸ் ஆளுங்க இப்ப இந்த சூர்யா படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு குரூப், அந்த மாதிரி இதுலயும் அப்படியா இங்கேயும் அப்படியா? ஆமா. சோ இன்னைக்கு மக்கள் என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே பல காதல் ஸ்டோரி, காதல் திருமணத்தை எல்லாம் பார்த்த இந்த பிக் பாஸ் ஷோ இன்னைக்கு இந்த வாட்டியும் ஒரு காதலை பார்க்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காதலா அப்படின்றது நம்ம செகண்டரி வருவோம். ஏன்னா அது அவங்க ரெண்டு தனிப்பட்ட பிரச்சனை. பேசிக்கலா பாத்தீங்கன்னா, ஜாக்லின் கிட்ட தர்ஷிகா அவர்கள் கடந்த 21 வருஷமா நான் கடிவாளம் கட்டிய குதிரையை போல நேராக சென்று கொண்டிருந்தேன் மக்களே, இப்ப எனக்குள்ள ஒரு மாற்றம், வானிலை மாற்றம் மட்டும் கிடையாது, என் இதயத்தில் காதல் ஓட்டம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க. அவர் யாருக்கிட்ட சொன்னாங்க பாரு, ஜாக்லின் கிட்ட சொல்றது ஒண்ணுதான், வீட்டுல இருக்க அத்தனை பேரும் கூப்பிட்டு ஹால்ல உட்கார வச்சு பேசுறது ஒண்ணுதான். சரி பாப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கான வேலையை அவங்க இன்னைக்கு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பக்கம், நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அன்சிதா அவர்கள் தனியா பேசிட்டு எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆனந்தி கிட்ட பேசின மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சு. தீபக் அண்ணா நல்லா பாத்துக்கிட்டாரு, பாசமா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இத நம்மளால பார்க்க முடிஞ்சு. உள்ள பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சச்சனாவுடைய ஸ்ட்ராட்டஜி, சச்சனா உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த பாருங்க, உள்ள போறவங்க இப்படி பண்ணணும், நம்ம அப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணாதான் அப்படின்றாங்க. அது ஆனா அதுல இன்னொன்னு தர்ஷிகா கையாக்கு தூக்கிட்டு உள்ள இந்த லவ் போர்ஷன் கட் ஆகணும்னா கரெக்டா தர்ஷிகா இந்த வார தலைவி நான் முடிவு பண்ணிட்டேன் சாச்சனா, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசுறாங்களே. செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட இன்ட்யூஷன் கரெக்டா இல்லையான்ட்டு. சாச்சனா தலைவியாகவும் சிவகுமாரை தலைவனாகவும் ஏத்திருக்கோம். நடுவுல கொஞ்சம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல வர்ஷினி வேற தெரியுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அந்த காலையில ராவணன் சாங் போடுறாங்க. இந்த ராவணன் சாங்குக்கும் ராணவோட பிஹேவியருக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பரவலா பேச்சு. ராணவ் அவர்கள் பவித்ரா ஜெனி அவர்களுக்கு ரொம்ப லவ் டார்ச்சர் தராரு, அவங்க மேல ஒரு தவறான பார்வையை வைக்கிறாரு, மூஞ்சி அப்படி க்ளோஸா கொண்டு போய் ஒரு மாதிரி பண்ணும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் பிஹேவியர்? இந்த பர்வட்டை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு சொல்றாங்க. இது ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, ராணவ் அவர்கள் தவறான பார்வையெல்லாம் பார்க்கல, சௌந்தர்யா கையை நீட்டினாங்க, அத அவர் எட்டி அந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டாரு பவித்ரா ஜெனிக்கு, அது அன்இன்டென்ஷனல், ராணுவ மீது மீனாக பழி சுமத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. என்னன்னா இது இந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி உன்னிப்பா பார்த்து இப்படி ஆனா நான் ஒரு சில ஃபுட்டேஜ் பார்த்தேன். பவித்ரா ஜனனி நான் கொஞ்ச நாள் நான் லவ் பண்ணுவேன், அதுக்கடுத்து நான் லவ் பண்ண மாட்டேன், சும்மா தானே, நீ வேணா பாரு, கடைசியில சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அப்படி ஒரு ஃபுட்டேஜ் வந்துச்சு இல்லைன்னா? எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வர்ஷினி எனக்கு ஒரு லவ் இருக்கு, அது ஒரு 5 மாசம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வேணானா எனக்கு இன்னொரு ஆள் மேல வந்துரும் அப்படின்னு சொன்ன கண்டென்ட் தான் நான் பார்த்தேன். எனக்கு
சம்திங் யாரோ அனுப்பியிருந்தாங்களோ என்னன்னு தெரியல. பவித்ரா ஜனனி வந்து நான் லவ் பண்ணல, நீ வேணா பாரு மச்சான், நான் வந்து பண்ண மாட்டேன், நான் ஏதோ கடைசி நேரத்துல வந்து நீ வேணா பாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், பண்ணாம போயிருவேன் நானு அப்படின்லாம் ஏதோ சொன்ன போய் யாரோ அதை கீழே போட்டு பாத்தீங்களா இதுதான் வந்து ரியல் ஃபேஸ் அப்படி எல்லாரும் பாய்ஸ் எல்லாம் உட்காந்து ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படி ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பார்த்தோம்னா எனக்கு அனுப்பு, அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். பட் இன்னைக்கு நடந்த 2 விஷயங்கள், ராணவ் அவர்களை இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் ராணவ் அவர்கள் போய் அந்த பொண்ணை வந்து தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கா நான் போன வாட்டி ஃபயர் விட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல, ராணவ் வந்து சௌந்தர்யாவுடைய கையில என்ன இருக்குன்னு தான் பார்த்தாரு. என்ன நீங்க இப்படி ராணவ தவறா நினைக்கிறீங்க? பையனாவே அப்படி பர்வெக்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். இப்ப ராணவுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த கேமரா ஆங்கிள் நல்லா பார்க்க முடியல, பொது மனுஷனா. ஆனா பவித்ரா ஜனனி அவர்கள் அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. இட் இஸ் பேசிக்கலி பெண்களுடைய அந்த தாட் ப்ராசஸ். ஒரு ஆண் ஏதாவது கிட்ட வந்தாங்கன்னா டப்புன்னு வந்து நம்ம ட்ரெஸ் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. சோ இது நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம், இது ஒரு பக்கம். ரியா வெளியில போகும்போது தலைக்கோதும் பூங்காத்து செய்தி சொல்லுதரா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் சாங்க பாட்டு போனாங்க. அதை ரொம்ப உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டாரு ஜெஃப்ரி. எடுத்துக்கிட்டு சௌந்தர்யா மடியில படுத்துக்கிட்டு சௌந்தர்யாவோட கையை எடுத்து அவர் தலையில வச்சு அந்த தலையை கோதி விடு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னை மடிக்கு ஏங்கும் ஒரு அன்பு சிறுவன். இதெல்லாம் ஏற்கனவே பண்ணி ஒரு சீசன்லயும் கோளாறானவங்களால நம்ம பார்த்துட்டு தானே இருந்திருக்கோம், அப்படியும் பேசுறாங்க. சோ இப்ப நம்ம என்னதான் செய்யறது? இப்ப அந்த பொண்ணுங்களுக்கே பிரச்சனை இல்லாதப்ப நாம என்ன பேசுறது? அடுத்து வந்து மஞ்சரி அவர்கள் வந்து பாய்ஸ் வந்து பெட்ரூம் ஒழுங்காவே வச்சுக்கல, ரொம்ப குப்பையா வச்சிருக்காங்க, வீடே குப்பையா இருக்கு. முத்துக்குமரன் நேற்று கிளீன் பண்ண சொன்னேன் அப்படின்னு முத்துக்குமரன் போக, முத்துக்குமரன் தோ வர அப்படின்னு போக, அதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன்னு மஞ்சரி வந்து முத்துக்குமரன் வம்புகளுக்கு நீ டாஸ்க சொல்லு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை டெமான்ஸ்ட்ரேஷனா வர்ஷினிய பண்ண சொல்ல, வர்ஷினி பண்ணும் போதெல்லாம் இவர் இந்த பக்கம் திரும்பி வர்ஷினிக்கு டக் லைஃப் கொடுக்க, அதை டக் லைஃப் வெளியில முத்துக்குமரனுடைய ஆர்மி வந்து நிறைய பேர் வீட்டு போட, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குறா தம்பி. நிறைய வாட்டி வந்து டாஸ்க் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் கொடுத்துட்டு போகும்போது ரஞ்சித் அவர்கள் அந்த டாஸ்க் ஃபுல் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். இல்ல ரஞ்சித் அவர்கள் எங்கேயா டாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டு ஜெஃப்ரி அவர்கள் அதை ஃபில்ஃபில் பண்றதையே பார்த்திருக்கோம். நீங்க எல்லாம் பாய்ஸ் டீம்ல அதெல்லாம் பண்ணிட்டு கேர்ள்ஸ் டீம் டாஸ்க் கொடுக்குறோம் பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அருண், இது ஒரு ஹிப்போக்ரசி மொமெண்டா இல்ல? சோ அருணுடைய அந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. பட் அருணுடைய அந்த வாக்குவாதத்துக்கான அந்த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து ப்ராப்ளமா இருக்கு, ப்ரோவோக்கிங்கா இருக்கு, இன்ஸ்டிகேட்டிங்கா இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன பேசினா அங்க ஒரு ஃபைட் நடக்கும், என்ன பேசினா அங்க ஒரு பொண்ணு அழுவும் அப்படின்றத தெளிவா அருண் பிளே பண்றாருன்னு எனக்கு தோணும். காலையில வர்ஷினி வந்து நாய் குலைக்கும் போது தூங்கிட்டு இருந்த அருண், அப்ப அருணுக்கு கேப்டன் தோணலையா? இன்னைக்கு வந்து நான் தான் கேப்டன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுகிட்டு நான் தான் கேப்டன் சொல்லிக்கிட்டு அருணும் விஷாலும் சேர்ந்து தூங்குறாங்க. அதுல முத்துக்குமரன் மேட்டர்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது அருண் தேவையில்லாமல் உள்ள வந்து, தேவையில்லாமல் இல்ல, ஓகே கேப்டன் தேவை வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல, பட் சௌந்தர்யா அவர்கள் தேவையில்லாம உள்ள வந்தேன்னு சொல்லி அருண் பேசின விதம் வந்து தப்பு. அந்த இடத்துல சௌந்தர்யா இல்லாமல் வேற ஒரு ஆளா இருந்தால்தான் அருண் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். இதெல்லாம் நடக்கும்போது பின்னாடி அந்த பாய்ஸ் கேங் சிரிக்குது. அப்ப மொத்த பேரும் சௌந்தர்யா மேல அவ்வளவு வன்மம். அந்த வன்மத்துக்கு காரணம் சௌந்தர்யா பேசுறது இல்ல, சௌந்தர்யாக்கு வர கிளாப்ஸ். இந்த ரோஸ்ட் சௌந்தர்யா ஆகணும்னு ஒவ்வொருத்தர் மூஞ்சி ரியாக்ஷன் காட்டுறாங்க. இப்ப அடுத்த டாஸ்கா இப்ப என்ன கொண்டு வராங்கன்னா பொம்மை டாஸ்க் கொண்டு வராங்க. எந்த பொம்மைக்காக எல்லாரும் அடிச்சுப்பாங்களோ அந்த பொம்மை டாஸ்க் ஆண்டிவே இந்த வாரத்துக்கு. நீயும் பொம்மை நானும் பொம்மை. என்னென்ன ஊட்டி விடுற டாஸ்க், ஸ்பூன் டாஸ்க், பொம்மை டாஸ்க், நாமினேஷன் வைக்கிறாங்களா தம்பி? ஸ்வாப் பண்ணதுல ஆனந்த் இந்த பக்கமும் சத்யா அந்த பக்கமும் போயிட்டாங்க. தர்ஷிகாக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை, காதலை செடியில் ஊற்றி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி யாருமே தர்ஷிகாக்கு கை தூக்கல. 2 வாரம் கேப்டன் இருந்த தர்ஷிகாவுக்கு இந்த நிலைமையா? என்னென்னமோ செய்யறாங்களா தம்பி? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு டைரக்ட் நாமினேஷன்ல ரயன் வந்து வர்ஷினி அவர்கள் நாமினேட் பண்றாரு, அன்ஷிதா அவர்கள் முத்துவ நாமினேட் பண்றாங்க. சவுண்டுக்கு ஒரு 4 ஓட்டு, ஜாக்லினுக்கு ஒரு 3 ஓட்டு, ஆனந்திக்கு ஒரு 3 ஓட்டு, பவித்ரா ஜனிக்கு ஒரு 3 ஓட்டு, அருணுக்கு ஒரு 3 ஓட்டு,
சிவகுமாருக்கு ஒரு 3 ஓட்டு, ரயானுக்கு ஒரு 3 ஓட்டு, தர்ஷிகாக்கு ஒரு 2 ஓட்டு, சச்சனாக்கு 2 ஓட்டு, விஷாலுக்கு 2 ஓட்டு, ராணவுக்கு 2 ஓட்டு. ஆக மொத்தத்துல 13 பேரை நாமினேஷன் இறக்குறாங்க. இத பத்தி நீங்க நினைக்கிறேன் 13 பேரை நாமினேஷன் வைக்கிறது கரெக்டா இல்ல 6 பேரை வச்சு ஒருத்தரை தூக்குறது கரெக்டா? இத பத்தி நீங்க நினைக்கிறேன். ஆனா நம்ம பேசுனது தானே, மொத்தமா எல்லாருமே இருந்தா ஓகே தான். அதுல போறது வர்றது எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா போனாட்டி பாய்ஸ் டீம் வந்து இந்த குறிப்பிட்ட ஆட்கள் பார்த்து போட்டாங்கல்ல. விஷால் அப்புறம் ஜாக்லின் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. விஷால் கிட்ட போய் ஜாக்லின் வந்து லைட்டா காதலை பத்தி நீ நினைக்கிறேன். காதல் அது ஒரு கல்ல ஒரு மாற்றம் தெரியுது காதல் அப்படின்னு ஐயோ 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 வேளாக வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு புலம்பும் போது உங்களுக்கே யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அதை இல்லைன்னு சொல்லிருக்க அப்படின்னு கன்வே பண்றாங்க. அதாவது பேசிக்கலி தர்ஷிகா கிட்ட கன்வே பண்ணுங்கன்னு விஷால் கிளியரா புரிஞ்சிருச்சு. அண்ட் சச்சனா அவர்களை வந்து எல்லாரும் வந்து நீ வந்து ஆர்வ கொளரா போறதுதான் பிரச்சனை, நீ தான் போய் இதெல்லாம் பண்ணியிருக்க, இதனாலதான் ஒன்னாலதான் எங்க எல்லாருக்கும் சோறு கிடைக்கல. பாய்ஸ் டீமுக்கு எங்களை சாப்பாடு எடுத்து தூக்கி போட்ட அன்னபூர்ணியா நீ இருந்த நீ எங்க கேர்ள்ஸ் டீமுக்கு சோற தராம பண்ணிட்டியே அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல அத்தனை பேரும் செம்ம காண்டாடுறாங்க. சாச்சனா உடனே அழுகுற ட்ராமாவை போட்டாங்க. ஐயோ மொத்த பேரும் நம்மள சுத்திட்டாங்க, நம்ம இப்ப அழாம இருந்தா எப்படின்னு என் தலைவி வந்து அலரச்சோம். எல்லாரையும் தலைவின்னு சொன்னா வெளில அனுப்புறீங்கல்ல, இந்த வாட்டி நான் மகாராஜா சாரோட பொண்ணையே சொல்லியிருக்கேன், தூக்குறாங்களா விஜய் டிவின்னு பார்த்தேன். பிக் பாஸே வன்மத்தை காட்ட வச்சுட்டாருங்கண்ணே. ஆமா சந்தானம் ஜி, பிக் பாஸே கடுப்பாயிடுச்சு, என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆடுறீங்க, உங்களை வச்சு என்னடா செய்யுது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. சிவகுமார் கேர்ள்ஸ் கிட்ட போய் தீபக் பத்தி சொல்றாரு, தீபக் கிட்டே சொல்லலாமே, அதுதான் நானும் சொன்னேன். தீபக் கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா விஜய் சேதுபதி சொல்லலாம். அவர் தீபக கோமா காட்டினது கூட கேர்ள்ஸ் லைக் போய் ரெஜிஸ்டர் பண்றாரு. உங்க ஒப்பீனியன் பேசிக்கலி கேர்ள்ஸ் தான் தீபக நாமினேட் பண்ண முடியும், அதுக்காக அவர் சிவகுமார் பண்ற ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். கொஞ்சம் இது பிக் பாஸ் இல்ல லவ் பாஸா ப்ரோ? அருண் ஓவர் வாய் டுடே. அருண் ஆல்வேஸ் பயாஸ் வித் பாய்ஸ். அது பயாஸ் அதெல்லாமே இருக்கு. ஆனா அருண் அந்த ஒரு பாயிண்ட் ஓகே, மத்த பாயிண்ட் எல்லாம் தப்பு. மதி சச்சனா ரூல் பிரேக் பண்றாங்க. சோ விஜய் ஃபுல் சப்போர்ட். பட் விஜய் விஷால் தர்ஷிகா ரூல் பிரேக், பிக் பாஸ் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் சச்சனா சப்போர்ட் பண்றாங்களா ப்ரோ? ஆமா என்ன சொன்னாங்க, தலைவினாவே கெத்துங்க ராஜேஷ். என்ன ஓஸ்டுடைய பொண்ணு, வேற என்ன வேணும் உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள? டேடி 5 ஸ்டார் வேணா 5 ஸ்டார் வரும், அவங்களுக்கு 5 ஸ்டார் கொடுக்குறோன்றதுனால பிரியாணியும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருனால முடியும்? இதுக்கு முன்னாடி கமல் சார் இப்படி கேட்க முடியுமா? எல்லாருக்கும் முத்துக்குமரன் கேம் பிளே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசினாவே முத்துவை லாக் பண்ணிடுறாங்க. அது ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு ராகுல், அதான் பிரச்சனையே. ஆனா பட் முத்துக்குமரன் ஓரளவுக்கு தாண்டி வந்துருவாரு, ஏன்னா ஆடியன்ஸை புடிச்சிட்டாரு. விஜய் சார் சிவகுமாரன் சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட சொல்ற மாதிரிதான். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.